ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லர்ன்ஸ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கரோ 2020. ஸோ ரொம்ப வெயிட்டடான வீடியோ இது அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் டெலிகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிங்கிள் பேஜில் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதை எப்படி நம்ம கிளியராக படிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ நம்ம தமிழில் கேட்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈகராக இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ சிங்கிள் பேஜில் நம்மளுடைய டைமும் சேவ் ஆகிடுச்சு, நம்மளுடைய ஒர்க்கும் சேவ் ஆகிடுச்சு. ஓகே ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. ஸோ கரோ 2020. ஓகே, ஸோ அதோட ஷார்ட் டைட்டில் எந்த ஒரு ஆக்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அதோடைய ஷார்ட் டைட்டில் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து இதுவும். ஸோ கரோ 2020 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்பெனிஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இங்கே ஷார்ட் டைட்டில் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபுல்லாக இந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு எலமெண்ட்டுக்கும் என்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. பட் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பாயிண்ட்ஸா ஏபிசி அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. பட் ஸோ நம்ம எப்படி வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேயும் எதை வந்து கீயாக வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ அதை வந்து நான் எப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை பற்றி தான் இந்த பாயிண்ட் வந்துருக்கு, ஸோ இதை பற்றி தான் இந்த பாயிண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஹைலைட் பண்ணி அதுபடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் எப்படின்னா ஸோ இந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான், ஸோ இந்த பாயிண்ட்டில் இதை வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கரோ அப்படிங்கிற ஆக்டில் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கரோவில் என்னென்னா ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லப்படுற, ஓகேவா, நார்மலாக கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லப்படுற எல்லாருக்குமே வந்து இது அப்ளிகபிள் தான். ஸோ ஃபாரின் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாருக்குமே அப்ளிகபிள் தான். பட் எக்ஸப்ட் பிஷப். இது என்னது பிஷப் அப்படின்னா நம்ம செஸ்ஸை வந்து விளாண்டுருப்போம். ஸோ செஸ்ஸில் நம்ம மூவ் பண்ணுறப்போ கிங் குவீன் அந்த மாதிரி வந்து பிஷப் அப்படிங்கிற ஒரு காயினும் இருக்கும். கரெக்டாக? ஸோ பிஷப் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் எலமெண்ட்டும் இருக்கும். அந்த பிஷப் வந்து என்னென்னா அந்த மாதிரி கிராஸாக கூட போகும் இல்லையா, டயகனலாக தான் அது போகும் ஆக்சுவலி. ஸோ அப்போது அந்த பிஷப்பை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் அந்த பிஷப் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு எக்ஸப்ட் கம்பெனிஸ் வந்து இதில் தான் இருக்குது. பேங்கிங் கம்பெனி, பி ஃபார் பேங்கிங் கம்பெனி வந்து வராது, கரோக்கு அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் தென் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, ஐ ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது. அண்ட் தென் வந்து செக்ஷன் 8 கம்பெனி வந்து வராது. ஓகேவா? செக்ஷன் 8 கம்பெனி வராது. அண்ட் தென் ஸ்மால் கம்பெனி வராது. ஓ ஃபார் ஓபிசி கம்பெனி வராது. அண்ட் தென் பி ஃபார் ப்ரைவேட் கம்பெனி வராது. ஓகேவா? ஸோ இது என்னது, இது எல்லாத்துக்குமே கரோ இஸ் நாட் அப்ளிகபிள். சரி, ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு குட்டி விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னது, ப்ரைவேட் கம்பெனி ஏன் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் என்ன மாதிரி கேசஸில் வராது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸோ பப்ளிக் கம்பெனியோடைய ஒரு சப்சிடரி ஆர் ஹோல்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் தென் வந்து பெய்டப் கேபிட்டல், ஸோ இந்த மாதிரி வந்து 1 crore மேலே இருந்துச்சு அப்படின்னா அப்பையும் வராது. டோட்டல் பாரோயிங், ஸோ 1 crore இருக்கப்போ உங்களுக்கு பாரோயிங்கும் 1 crore இருக்குது அப்படிங்கிறப்போ அப்போவும் இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி இருக்க ப்ரைவேட் கம்பெனிஸும் வந்து என்ன ஆகாது, இந்த இடத்துல வந்து வராது. அண்ட் தென் வந்து டோட்டல் ரெவென்யூ 10 crore இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகாது, இந்த கரோ அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகாது. ஓகேவா? ஓகே, ஸோ நம்மளுக்கு எப்படி இதில் வந்து கொஷின் கேட்பாங்க டேரெக்டாக, வாட் ஆர் த கம்பெனிஸ் விச் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த கரோ அப்படின்னு கேட்பாங்களா? கிடையாது. எப்படி தெரியுமா கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ அவங்க வந்து கரோக்கு கீழே வந்து என்ன பண்ணல, ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலைன்னு சொல்கிறாங்களே, இது தப்பா ரைட்டா அப்படின்னு நம்மள்ட்ட கேட்பாங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம், பிஷப்பில் வர கம்பெனிஸ்லாம் வந்து வராது அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டாக படித்தோமா. ஸோ பிஷப்பில் இருக்குது இல்லையா, ஸோ செக்ஷன் 8 கம்பெனிஸும் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு சேரிட்டபிள் செக்ஷன் அப்படின்னா ஸோ இந்த செக்ஷன் 8 இருக்கிறதும் என்னது கரோ அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்விஸ்டடாக கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இவ்வளோ கண்டென்ட் இவ்வளோ பேர் இந்த டாப்பிக்கை வெறுக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த பேராகிராஃப் 3 தான். ஸோ இதனால தான் இந்த கரோவே வந்து முக்கால்வாசி பேர் வெறுப்பாங்க. பட் அதை நம்ம ஈஸியாக பிடிச்ச மாதிரி வந்து மாற்றியாச்சு. எப்படின்னா இந்த பேராகிராஃப் 3ல் இருக்க இம்பார்ட்டண்ட்டான எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் அதில் என்ன அந்த பாயிண்ட்டில் என்ன மெயினாக வந்து இதை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக், அந்த இன்வென்ட்ரி பற்றி செகண்ட் டாப்பிக்கில் சொல்லியிருப்பாங்க, அந்த லோன் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்துக்கிறப்போ இட் வில் பி பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஐட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிபிஇ, விச் இஸ் பிளான்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் எக்யூப்மெண்ட். ஸோ இதை பற்றி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது எல்லாமே நம்ம எதுக்காக பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே அவங்களுடைய ஆடிட்டர் ரிப்போர்ட்டில் அவங்க மெயின்டைன் பண்ண போகிற விஷயம். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து
இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேராகிராஃப் 3ல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பிபிஇ பற்றி தான். வெதர் கம்பெனி அப்படிங்கிறவங்க ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், அதாவது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்க்கெலாம் ப்ராப்பரான ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மாதிரி வந்து ஃபிசிக்கலாக போய் என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டில் போய் நம்ம ஃபிசிக்கலாக போய் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா பிபிஇ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இட் இஸ் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், ரைட்டு? அப்போது நம்மளுக்கு அந்த இடத்துல எல்லா பிபிஇ என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு ரீவேல்யூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரீவேல்யூஷன் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிபிஇயில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன்வென்ட்ரி. ஓகேவா? இது இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரியில் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான அப்ரோப்ரியேட்டான இன்டர்வல்ஸில் நம்ம என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாக போய் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்கிரிபன்சிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது 10% இல்லை அதுக்கும் மேற்பட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். டிஸ்கிரிபன்சிஸ் இந்த வேர்ல்ட் எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி மிஸ்டேக்ஸு அண்ட் தென் வந்து டிஃப்ரென்சஸ் இந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அக்ரிகேட்டாக பார்க்குறப்போ என்ன 10% எவ்வளோ வருது, ஸோ அதுக்கு மேற்பட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட், கம்பெனிஸ்க்கு ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இந்த மாதிரி 5 crore ஆர் மோர், ஸோ இது வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த 3 திங்ஸ் தான் என்ன பண்ணணும், இன்வென்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த லோன். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும்னா கம்பெனி வந்து லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா, ஸோ ஏதாவது வந்து கம்பெனிக்கு ஏதாவது வந்து லோன் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி லோன் இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி ஏதாவது லோன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் அக்ரிகேட் அமௌண்ட்டும் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸஸும் நம்ம கொடுக்கணும். ஓகே. ஸோ அது என்ன வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சப்சிடரி, ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் தென் அசோசியேட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற விஷயம். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் வந்து வேறு ஏதாவது வந்து ஓவர் டியூ அமௌண்ட் இருந்ததுன்னா அதையும் வந்து என்ன பண்ணணும், ஸ்டேட் பண்ணணும். அதாவது மோர் தென் 90 days கிட்ட. ஸோ அண்ட் தென் வந்து மற்ற பிரின்சிபல் அமௌண்ட்லாம் அவங்க லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் என்னது இந்த லோனில் வந்து அவங்க சொல்லப்பட்டிருக்க விஷயம். ஓகே. ஸோ கம்மிங் டு த ஆர்பிஐ. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆர்பிஐ பற்றி, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டெபாசிட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ கம்பெனிஸ் நிறைய வந்து டெபாசிட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஆர்பிஐ மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுறப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரிவென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்களா, ஏதாவது வந்து விதி மீறி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த மாதிரி மீறி இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட் பண்ணணும், காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி இந்த கம்பெனிலா, என்சிஎல்டி அண்ட் தென் ஆர்பிஐ இது மூலமாக இருக்குன்னு அப்படின்னா ஸோ இதெல்லாமே கரெக்டாக இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்களா, கரெக்டாக கம்ப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஸ்டாட்யூட்டரி டியூஸ். நெக்ஸ்ட் என்னது, ஸ்டாட்யூட்டரி டியூஸ். ஸோ ஸ்டாட்யூட்டரி டியூஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ரெகுலராக வந்து அந்த ஸ்டாட்யூட்டரி டியூஸ்லாம் பே பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்யூட்டரி டியூஸ் இந்த சென்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய விஷயங்கள். சரியா? இந்த மாதிரி ஜிஎஸ்டியாக இருக்கலாம், ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்கலாம், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாட்யூட்டரி டியூஸ்லாம் வந்து இருக்கும் கம்பெனி சார்பாக. ஸோ அதெல்லாம் கரெக்டாக என்ன பண்ணுறாங்களா, ரெகுலராக வந்து பே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த ஃபினான்ஷியல் இயருடைய லாஸ்ட் டேயில் அதுக்குள்ளே நம்ம பே பண்ணிடணும் இல்லையா? ஸோ அது வந்து மோர் தென் 6 months ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி பேபிளில் இருக்க விஷயம்லாம் என்ன பண்ணணும், இண்டிகேட் பண்ணியிருக்கணும் இந்த கரோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்கம் டேக்ஸ். கம்மிங் டு த இன்கம் டேக்ஸ், எல்லா மாதிரியான புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா மாதிரியான விஷயம் டிரான்சாக்ஷன்ஸும் இந்த மாதிரி ரெக்கார்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எனி டிரான்சாக்ஷன் விச் இஸ் நாட் ரெக்கார்டட் அப்படின்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் ப்ரீவியஸாக அன்ரெக்கார்டட் பண்ண இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான விஷயம் எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இதில் காமிச்சிருக்கணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது, லோன் ரீபேமெண்ட். நெக்ஸ்ட் என்னது, லோன் ரீபேமெண்ட். இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், பிகாஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ லோன் ரீபேமெண்ட் படி என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கம்பெனி வந்து சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாக வந்து லோன் ரீபே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரீபேமெண்ட் பண்ணாமல் விட்டுருக்கிறது. கம்பெனி டிஃபால்ட்டட் இன் ரீபேமெண்ட் அப்படின்னா அதாவது அவங்களுடைய லோன்ஸ் என்ன பண்ணாமல் ரீபே பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் ஏதாவது அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஃபால்ட் ஆகிட்டாங்க, லோன் கட்டாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அது வில்ஃபுல்லாக வேணும்னே அந்த டிஃபால்ட்டாக பண்ணியிருக்காங்களா, வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, வில்ஃபுல்லாகவே வெதர் த கம்பெனி இஸ் டிக்ளேர்டு டிஃபால்ட், அதாவது கடன் இந்த மாதிரி கொடுக்குறது வில்ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அண்ட் தென் டேர்ம் லோன். இந்த மாதிரி டேர்ம் லோன்னா அதுக்கான பர்பஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னா
ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லோனை லாங் டேர்ம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா வித் த கம்பெனி ரைஸ் ஷார்ட் டேர்ம் பேசிஸ் பட் ஹவ் யூட்டிலைஸ் ஃபார் லாங் டேர்ம் பர்பஸா இஃப் எஸ் அப்படின்னா அது என்ன நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும் ஓகேவா. அண்ட் தென் வேறு ஏதாவது வந்து ஃபண்ட்ஸ் வந்து பே பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஓகேவா. இந்த சப்சிடரிஸ் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் அண்ட் தென் அசோசியேட்ஸ் இது மூலமாக ஓகேவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் ரைசிங். நெக்ஸ்ட் என்னது ஃபண்ட் ரைசிங். இது மூலமாக என்னென்னா ஜஸ்ட் இந்த ஐபிஓ எஃபிஓ இது மூலமாக அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறப்போ அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பர்பஸ் என்னவோ நம்ம என்ன பண்ணணும் அதில் மென்ஷன் பண்ணணும். வாட் இஸ் ஐபிஓ எஃபிஓனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர் நம்ம லாவில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ப்ராஸ்பெக்டஸில் ஐ திங்க் ஸோ இது படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃப்ராட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ன காரணம், இந்த நேச்சர் என்ன, அது எவ்வளோ அமௌண்ட். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைல் ADT4 படி அதை கன்சிடர் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் நம்ம இந்த கரோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நிதி கம்பெனி. கமிங் டு த நிதி கம்பெனி. ஸோ நிறைய இடத்துல இது வந்து இருக்கும் இல்லையா. ஓகே ஸோ கமிங் டு த நிதி கம்பெனியில் என்ன வந்து சொல்ல வராங்க அப்படின்னா இப்போது இந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த டெபாசிட் அதாவது இந்த ரேஷியோ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெட் ஓவ்டு ஃபண்ட்ஸ் ஸோ இந்த ரேஷியோ படி அவங்க கரெக்டாக கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் கரெக்டாக இந்த மாதிரி அன்அக்யூம்டு டெபாசிட்ஸ் வந்து 10% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் எங்கள் நிதி கம்பெனியில் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆர்பி. என்னது ஆர்பினா என்னது ரிலேட்டட் பார்ட்டிஸ். நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் இல்லையா. ஜிஎஸ்டியில் படிச்சிருக்கோம், இன்கம் டேக்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டிஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆக்ட் ஆக்சுவலி அந்த 177 and 188 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வேறு அப்ளிகபிள் என்னென்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்ளிகபிள் ஆகுதா. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் அந்த டாக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்களா அந்த மாதிரி வந்து கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆடிட். கமிங் டு த இன்டர்னல் ஆடிட். நெக்ஸ்ட் எதை பற்றி பேசுகிறாங்க, இன்டர்னல் ஆடிட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கம்பெனி வந்து இன்டர்னல் ஆடிட் சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்களா, அதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் நான் கேஷ். நெக்ஸ்ட் என்னது நான் கேஷ். வாட் இஸ் நான் கேஷ். இங்கே நான் கேஷ் இந்த சென்ஸ் கம்பெனி ஏதாவது வந்து இந்த மாதிரி நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸில் என்டர் ஆயிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறாங்க ஓகேவா. ஸோ கேஷ் இல்லாமல் நான் கேஷாக இருக்கிறது ஓகேவா. நெக்ஸ்ட் திரும்பவும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ பற்றி பேசுவாங்க. ஆல்ரெடி நம்ம ஆர்பிஐ பற்றி இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அது வந்து என்னது அப்படின்னா டெபாசிட்ஸ்க்காக. இந்த இடத்துல வந்து டெபாசிட்ஸ்க்காக நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா டேரெக்டாகவே இந்த மாதிரி வந்து கம்பெனிக்கு வந்து ஏதாவது ஆர்பிஐலேருந்து ஏதாவது ரெக்வயர்மெண்ட் இருக்கா. வென் த கம்பெனி இஸ் ரெக்வயர்ட் டு த ரெஜிஸ்ட்ரேஷன் இன் ஆர்பிஐ ஓகேவா. ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி கம்பெனி வந்து இந்த மாதிரி ரெக்வயர் ஆகுறாங்க அதாவது ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற ரெக்வயர்மெண்ட் எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் தென் வந்து ஏதாவது கம்பெனி வந்து இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து கண்டக்ட் வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அதாவது ஒரு வேலிட் சர்டிஃபிகேட் இல்லாமல் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேவா. அந்த நெக்ஸ்ட்டு கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. வெதர் கம்பெனி வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்களா ஓகேவா. இந்த மாதிரி வந்து கோர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல அந்த கோர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கான்செப்ட் ஆக்சுவலாக ஸோ அது என்ன கான்செப்ட்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி மெயினாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு கோரான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியா இருக்கிற கம்பெனிஸ் தான் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களா, கரெக்டாக அதுக்கான க்ரைட்டீரியா எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஓகேவா. அண்ட் தென் இந்த மாதிரி வந்து ஒன் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இல்லாமல் மோர் தேன் ஒன் இருக்கா. ஸோ அப்படி இருந்தால் வந்து என்ன பண்ணணும், இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா. அண்ட் தென் வந்து லாஸ். நெக்ஸ்ட் என்னது லாஸ். இந்த மாதிரி வந்து ஏதாவது கேஷ் லாஸ் ப்ரீவியஸ் இயர்லையோ இல்லை ஃபினான்ஷியல் இயர்ஸ்லையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆஃப் லாஸே என்ன பண்ணணும் நம்ம இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் காட்டணும். ஸோ கரோ அப்படின்னு சொல்கிறப்படுற ஆடிட் ரிப்போர்ட்டில் காட்டணும். நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அவுட் கோயிங் ப்ராஜெக்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் வச்சுருப்பாங்க கரெக்டாக. அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அன்ஸ்பெண்ட் அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வித்தின் பீரியட் ஆஃப் 6 மந்த்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணாமல் 6 மந்த் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் கரோ ரிமார்க்ஸ். லாஸ்ட்டாக ஃபைனலாக இதான் வந்து சொல்லப்படுது ஓகேவா. ஸோ ஏதாவது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் ஆர் அட்வர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து இந்த கரோ ரிப்போர்ட்ஸில் இருந்துச்சுன்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் தென் இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் பேராவோடைய அந்த டீட்டெயில்ஸும் வந்து என்ன பண்ணணும் நம்ம இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரோடைய ரீமார்க் ஃபைனாக இதுதான். ஸோ ஏதாவது வந்து அட்வர்ஸாக இல்லை வேறு ஏதாவது வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ரீமார்க்ஸ் வந்து இருந்துச்சு ஆடிட்டர்ஸ் மேலே அப்படிங்கிறப்போ ஸோ அந்த மாதிரியான விஷயமும் அந்த மாதிரியான பேராகிராஃப் நம்பர்ஸும் என்ன பண்ணணும் இதில் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபைனலி பேராகிராஃப் 4. ஸோ பேராகிராஃப் 4 இஸ் நத்திங் பட் சிம்பிளாக அது சொல்லணும் பேராகிராஃப் 4 பற்றி அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் த ஆன்சர்
அதாவது இந்த மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட் அன்ஃபேவரபிளாவோ இல்லை குவாலிஃபைடான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கான ஆன்சர் என்னன்னா இந்த மாதிரி என்ன ஆடிட்டர் வந்து அனபிள் டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஆர் வந்து என்ன காரணத்தினால அந்த ரிப்போர்ட் வந்து அன்ஃபேவரபிளாக இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த ரீசனை அவங்க வந்து கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து கரோ. ஸோ கரோ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டன். ஓகே ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ வி வில் see in the next video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் நியூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பாப்பப் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், we will see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.